நண்பர்களே வணக்கம். இந்த லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்கணுங்க, செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணத்தில் யார் இருக்காங்களோ அவங்க லைஃபு என்றைக்கும் பிஸியாக இருக்கும். அது எதுவாக இருக்கட்டும். அவருக்கு உண்மையிலேயே வெளி வேலைகள் இல்லை, வீட்டில் தான் வேலைனா கூட வீட்டில் ஒரு இருக்கிற இடத்துல நம்ம வீட்டு வேலைகளுக்கு உதவியாக இருக்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது நம்மளுடைய பொருளாதார அளவுக்கு ஏற்ற ஒரு எதிர்கால சமுதாயத்திற்காக மரக்கன்றுகளை பூக்கன்றுகளை வச்சு அதை வளர்க்கலாம். அதற்கு தண்ணீர் ஊற்றலாம், வீட்டுக்கு உதவியாக இருக்கலாம். அல்லது வெளி வேலைகள் பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் அந்த வேலைக்கு சென்று விட்டு வருகிற காலத்தில் நம்ம ஒரு நமக்கான அல்லது இந்த சமுதாயத்திற்கான நன்மை பயக்கக்கூடிய ஒரு வேலையில் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட இந்த தனிப்பட்ட எண்ணங்கள் ஈடேறாது. அந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர்க்க முடியும் முதல்ல. அப்போ ஏதேனும் ஒன்றை செய்யாமல் இருப்பதை விடுத்து ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. அந்த வேலைகளால் பலன் இருக்கலாம், பலன் இல்லாமல் போகலாம். ஆனால் பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம்தான், சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய பெரிய சாதனையாளர்கள் மிகப்பெரிய அளவில் வந்திருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கு சமுதாயத்தில் சாதனையாளர்கள் வரிசையில் முதல் 50 இடத்துல இருக்கிறவங்க அல்லது முதல் 10 இடத்தில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் உண்மையான சாதனையாளர்களாக இருக்கிறாங்கங்கிற மாதிரி செய்தி. மிச்சம் அனைவருமே அவருடைய பேக்ரவுண்டு, அவங்களுக்கு இருக்கிற பின்புலங்கள் அவைகளால் தான் வர்றாங்கங்கிற மாதிரி தான் செய்திகள் இருக்குது. இப்போ கிரிக்கெட் இருக்குது, இந்திய அளவில் நடக்குது, உலக அளவில் நடக்குது, பல்வேறு விளையாட்டுகள் நடக்குது. அது யாரும் சாதாரண குடிமகனுடைய பிள்ளைகள்லாம் வரது கிடையாது. அதெல்லாம் பெரிய பக்கா பின்புலம் இருந்தால் தான் வர முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம் ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டு இருந்தால் இந்த அளவில் உள்ள சாதனையாளருக்கு இடையில் நம்ம எப்படி வர முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். அது அப்படி இல்லை. ஆண்டவன் என்பவனும் இயற்கை என்பதும் நம்முடைய உழைப்பை பார்த்து கொண்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள், தொடர்ந்து செயல்படுங்க. கஷ்டம் வரும், சோதனை வரும், கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேலி கிண்டல் செய்வார்கள். அதெல்லாம் கவலையே படக்கூடாது. அவன் கேலி பண்ணுறவன் நமக்கு சோறு போட போகிறதில்ல, கிண்டல் பண்ணுறவன் நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறதில்ல, அவமானப்படுத்துகிறவன் நமக்கு 100 ரூபா தரப்போகிறதில்ல. நீங்கள் தான் பயணம் பண்ணணும், நம்ம தான் பயணம் பண்ண முடியும், நம்ம தான் நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும், நம்ம தான் நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தோற்றுலாம் போவோம் தான், நம்ம நினச்சி போகிறது தோற்று போயிடும். அதனால் என்ன அடுத்து போவோம். இந்த உலகமே ஒன்றுமே கிடையாதுங்க. அந்தரத்தில் தொங்குதில்ல வானம், அதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா? அந்தரத்தில் தொங்குகின்ற வானத்திற்கு ஆதாரம் இல்லை. அதை போல் நாம் செய்யும் பயணங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரையில் தொடர்ந்து போராடணும், தொடர்ந்து பயணிக்கணும். ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருப்போம், வெற்றி நிச்சயம்.